ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ப்ரொமோ பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம சீரியலில் டேரக்டர் வந்து என்ன வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டுறாரு, சில நேரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாரு, டக்குன்னு சட்டுப்புட்டுன்னு எதிர்பாராதெல்லாம் நடக்குது. அது மாதிரி தான் நமக்கு விஜய்க்கும் காவேரிக்கும் கல்யாணம் நடக்க போகிற மாதிரி நடக்குது. தாத்தா வந்து அந்த மேட்மோனியில் வந்து நம்ம விஜயோட ப்ரொஃபைலை வச்சு அந்த இதெல்லாம் பொண்ணு விஷயத்த இது பண்ணாலும் நிறைய பொண்ணு வந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு எல்லாமே ஐடியா கொடுத்தது நம்ம காவேரி தான். ஆனால் இந்த விஷயம் நம்ம விஜய்க்கு தெரிஞ்சனால வேணான்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து விட்டுட்டாங்க. அதுக்கடுத்து விஜய்க்கு பொண்ணு பார்க்குற தீவிரமாக இறங்குறதே நம்ம காவேரி தான். காவேரி வந்து ஒரு பொண்ணை பார்த்துறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுது. உடனே நம்ம வீட்டுக்கு தெரியாமல் நம்ம என்ன செய்யலாம், ஹோட்டலில் கூட்டு போய் காமிக்கலாம் அப்படின்றாங்க. விஜய் காமிக்கிறாங்க. காமிக்கிறப்ப பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் வந்து எந்த உலகத்துலையாச்சும் தன்னோட புருஷனுக்கே பொண்டாட்டி பொண்ணு பார்க்குற நிலமை இங்கே தான் நடக்குது, இந்த நிலமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மைண்ட் மைண்டில் அவராக பேசி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. வந்த பொண்ணு பார்த்தோம்னா மாப்பிள்ளை ஓஹோ அழகாக இருக்காங்க, அழகாக அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்களாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் என்ன சொல்லணுமே தெரியாமல் செம்ம டென்ஷன் ஆகிட்டு தான் இருக்காங்க. சரி பேசாமல் இருந்துருக்கிறப்பே சொல்கிறாங்க, அந்த பொண்ணு குழந்த வந்து நைட்டு உங்கள் கூட படுக்குமா யார் கூட படுக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்டனே வந்துச்சு பாரு கோபம் விஜய்க்கு. என் பொண்ணு என் கூட தான் படுக்கும், இப்போ என்னவா அப்படின்ற மாதிரி. உடனே விஜய் நல்லா காவேரி திட்டி விட்டுறாங்க. இவங்க பொண்ணு பார்க்க வந்தால் என் பொண்ணை வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களா? இப்படி ஒரு கல்யாணம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். இப்போயே இப்படி கேட்டால் நாளைக்கு கல்யாணம் ஆனால் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசனை கண்டுபிடிச்சி விஜய் அவர் பேசாமல் கத்துறாரு. கத்தவும் காவேரி இப்போ என்ன கேட்டாங்க, தப்பாக எதுவும் கேட்டாங்க, உனக்கு வேணுமா தப்பாக வேணுமா தெரியாது, எனக்கு என் பொண்ணு இல்லாமல் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, இவங்க என்ன வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்காங்க, மரியாதை போக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கடுத்து விஜய் வந்து காவேரியும் செம்மையாக திட்டுறாங்க, எனக்கு எதுக்கு நீங்கள் பொண்ணு பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி. உடனே நம்ம காவேரி சொல்கிறாங்க, பாப்பாக்காக தான் நான் பார்க்குறேன், அம்முக்காக தான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. காவேரி நடந்த விஷயத்தெல்லாம் வீட்டில் போய் சொல்கிறாங்க. காவேரி அம்மாவும் நினைக்கிறாங்க தன்னோட புருஷனுக்கே பொண்ணு பார்க்குற இவ தான் ஆள் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து விஜய் வழக்கம் போல் கால் பண்ணி காவேரி அம்மாட்ட பேசுகிறாங்க. என்ன தம்பி இப்படி நடக்குது அப்படின்னு. ஆமாத்த, நல்ல வேலைக்கு அந்த பொண்ணு வாயிலேருந்து உளறிச்சு அப்படின்னு நான் கட் பண்ணி விட்டேன். தம்பி கவலைப்படாதீங்க, நம்ம ஏதாச்சும் ஒரு திட்டம் போட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் காவேரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்பு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம காவேரி அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து குட்டி காவேரி தான் எல்லா உண்மையும் சொல்லி சீக்கிரத்தை கல்யாணம் நடக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.